ஹாய் கோடஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 2 இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேட்டாவை நம்ம ஜாங்கோவில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஐயில் நம்ம எப்படி அதை டிஸ்பிளே பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட வியூஸ் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக நம்ம பண்ண டெம்ப்ளேட், அதாவது இண்டெக்ஸோட பேஜ். ஸோ நம்ம வியூஸ் பேஜுக்கு போயிருங்க, அதாவது ஆப்பில் இருக்கிற வியூஸ் பேஜ். ஓகேவா? ஸோ வியூஸ் பேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுக்காக நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன், நேம்னே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேமானால் கொடுக்கலாம். ஸோ நான் நேம் அப்படின்றத வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் எக்ஸாம்பிளுக்காக நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் நேமை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேட்டா அப்படின்றதுக்குள்ளே கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம அடிஷ்னலாக நம்பர்ஸ் அப்படின்றது கொடுத்து 1 to 10 அரேயில் சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவும் ரைட் பண்ணும்போது எண்டில் கம்மா கொடுத்துருங்க. லாஸ்ட் டேட்டாக்கு மட்டும் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ 1 to 10 1 to 10 நான் அந்த அரேயில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே நம்ம ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேட்டாவை நம்மளோட ரிக்வஸ்ட்டில் சேவ் பண்ணி வைக்கணும். அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, நேம் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரிக்வஸ்ட்டில் இருக்குல்ல, அதாவது நம்ம ரிட்டன் ரெண்டர் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதில் தேர்டாக நம்ம என்ன கொடுக்கணும்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அதாவது டேட்டான்னு கொடுக்கக்கூடாது, நம்ம ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் நேமை தான் நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? நம்ம டேட்டா எதில் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம யூஐயில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ யூஐ மீன்ஸ் நம்மளோட இண்டெக்ஸ் பேஜில் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நேம் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இண்டெக்ஸ் பேஜில் நம்ம எப்படி அந்த யூஐயில் நம்ம இந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். வந்தோடனே நான் இந்த வெல்கம் கீழே தான் வெல்கம் கீழே தான் என்னோடய டேட்டா வரணும். ஸோ அதுக்காக நான் கேப் விட்டு நம்ம டேட்டாவை ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே தான், டபுள் கர்லி பிரேக்கர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன டேட்டா அதாவது கொடுக்க போகிறேன், என்ன டேட்டா டிஸ்பிளே பண்ணணுமோ, ஸோ அந்த டேட்டாவை டேட்டாவோட நேமை நம்ம கொடுக்கணும். அதாவது வேரியபிள். ஓகேவா? டேட்டா வேரியபிளோட நேம் கொடுக்கணும். ஸோ நான் டேட்டா அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டேட்டாக்குள்ளே தான் நம்மளோட கோடர் கனெக்ட்ஸோட நேம் இருக்குது. ஓகேவா? அதாவது அந்த டேட்டா வேரியபிள்குள்ளே தான் நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் நேம் இருக்குது. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டேட்டா அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் எதாவது அடிஷ்னலாக டைப் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வரணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி வெல்கம் டு கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு திருப்பி டபுள் கர்லி பிரேக்கர்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் டேட்டா அப்படின்றது கொடுக்கலாம். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல அரேயில், ஸோ அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிப்போம். ஸோ நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட அரே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அது தனித்தனியாக தெரியறதுக்காக நான் HTML இருக்கிற பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த அரேயில் இருக்கிற ப்ராக்கெட்ஸ், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு முடிச்சுப்போம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டாஸை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வியூஸ் பேஜுக்கு போயிடலாம். அண்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் பேர் என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே நான் டிஃப்ரெண்ட் டேட்டாவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் நான் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் ID 1 அப்படின்றது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ID 1ல் நான் என்ன என்ட்ரு பண்ண போகிறேன்னா, ஸோ நேம் வேணாம், நம்ம அதுக்கு பதிலாக ஸோ நேமே வச்சுக்கலாம். ஸோ நேம் நான் KK அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அண்டு செகண்ட் நேம் நான் ID 2 அப்படின்றது கொடுத்துட்டு RRR அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ
கமாவை மறந்துடாதீங்க. ஸோ நான் நம்பர்ஸில் வந்து கமாவை மிஸ் பண்ணனால நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் கமா கொடுத்து ஸோ இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இண்டெக்ஸ் பேஜில், அதாவது நம்மளோட யூஐ இண்டெக்ஸ் பேஜில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக நம்மளோட இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நான் டபுள் கர்லி பிரேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நவ் சேவ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். இல்லைனா நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜை. ஸோ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் என்னோடய பேஜை. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், நம்மளோட டேட்டா வந்து அரே ஃபார்மில் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டாப்பிக்கு. ஸோ ரொம்ப நேரமாக அந்த இன்ட்ரெஸ்டான டாபிக்ன்றனே அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது அட்மின் மட்டும் பார்க்கணும் ஒரு கமாண்டை அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம யூஐயில் டிஸ்பிளே பண்ணி அதை அட்மின் போனால் மட்டும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறான் அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்காக நம்ம வந்து ஒரு டேட்டா, அதாவது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்காக நான் வந்து யூசர் அப்படின்ற வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரிங்கில் வந்து நான் வந்து அட்மின் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இது ஸ்ட்ரிங்கில் வந்து அட்மின் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அட்மினில் நான் வந்து இருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து அட்மினில் இருக்குது, ஓகேவா. ஸோ அதை சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் நம்ம எப்படி அந்த டேட்டாவை வந்து, அதாவது நம்ம அட்மினில் தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இப்போ அட்மினில் இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன டேட்டா மாதிரி ரன் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக நம்ம பழைய டேட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, சிங்கிள் கர்லி பிரேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம டபுள் மாடுலஸ் வந்து என்டர் பண்ணிப்போம். ஸோ இந்த 2 மாடுலஸும் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எல்ஸ் பார்ட்டில் ஒன்று, இஃப் பார்ட்டில் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது அட்மினாக இருந்தால் நம்ம வந்து என்ன நடக்கணும், அட்மினாக இல்லைனா என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அட்மினில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிப்போம். ஃபஸ்ட் அட்மின் வந்து எதில் இருக்குது, அதாவது எந்த வேரியபிள் இருக்குன்னா யூசர். ஸோ யூசர் ஈக்குவல் டு அட்மின் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ யூசர் வந்து அட்மினாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கும்னா, ஸோ ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டிங் டேக்கில் வெல்கம் அப்படின்றது கொடுத்து, ஸோ நம்ம ஆல்ரெடி டேட்டாவில் வந்து ஒரு நேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ வெல்கம் அப்படின்றது கொடுத்துட்டு டபுள் கர்லி பிரேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் டேட்டா அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டேட்டான்றதுக்குள்ளே தான் நம்ம கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்புட்டில் வெல்கம் கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றதும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே நம்ம அட்மினில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் வந்து வேறு ஏதாவது நேம் கொடுத்தேன், அதாவது மெம்பர் அப்படின்றது கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம வந்து கர்லி பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டபுள் மாடுலஸ் யூஸ் பண்ணி எண்ட் இஃப் அப்படின்றது கொடுத்துடணும். நவ் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் வெல்கம் டு கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றது வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே நம்ம அட்மின் பேஜில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் யூசரில் போயிட்டு நான் வந்து மேனேஜர் அப்படின்றது டைப் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து காமிக்காது. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ அட்மின் இருக்கா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெம்பர் அப்படின்றத போட்டுப்போம். ஸோ மெம்பர் வேணாம், மேனேஜர் அப்படின்றது போட்டுப்போம். நவ் சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வெல்கம் மட்டும்தான் வருது. ஸோ லாஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம லாஸ்ட் டாபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, அதாவது நம்ம அந்த அரேயில் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலான்னு ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஃபார் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார், எண்ட் பண்ணும்போதும் என் ஃபார் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட் நம்மளோட இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் நம்ம வந்து எண்ட் ஆஃப் இஃப்பில் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ இஃப் கண்டிஷனில் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். ஸோ நம்ம வந்து அட்மினுக்கு ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சிம்பிளாக பார்த்துப்போம். ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து, அதாவது அட்மின் ஓப்பன் பண்ணாமல் வேறு யாராவது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் அப்படின்றது போட்டு
ஸோ நம்ம நேம்லாம் வேணாம். ஸோ வெல்கம் யூசர் அப்படின்றது வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அட்மினில் இருக்கோம். ஃபஸ்ட் நம்ம அட்மினில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தெரியாது. ஸோ நம்ம வந்து அட்மின் ரிமூவ் பண்ணி மேனேஜர் அப்படின்றது டைப் பண்ணுவோம். ஸோ அட்மினை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மேனேஜர் அப்படின்றது டைப் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் வெல்கம் யூசர் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம், அந்த அரே டாபிக் போவோம் நம்ம. ஸோ லாஸ்ட் டாபிக். ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் போயிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது எண்ட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சேம் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி ஃபாருக்கு யூஸ் பண்ணணும். சேம் நம்ம கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் மாடுலஸ் யூஸ் பண்ணி, ஸோ நான் வந்து இஃப் கிடையாது, இதில் ஃபார் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் நம் அப்படின்ற ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேமில் வந்து என்ன இருக்கணும்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி டேட்டாவை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து இந்த நம்பில் வரணும். ஓகேவா? ஸோ அது வந்து கன்வெர்ட் ஆகி இந்த நம்பில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அரேயில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது வேல்யூ. ஸோ அதுக்காக இன் நம்பர் அப்படின்றது ஊற்றிருக்கேன். ஸோ இந்த நம்பருன்றது வந்து நம்ம டேட்டா க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த நம்பர் கால் பண்ணணும்ல, ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அதில் வந்து டபுள் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதை வந்து அப்படின்றது கொடுத்து இப்போ வந்து என் பண்ணணும். ஓகேவா? நம்ம இஃப்பில் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி ஃபாரில் என் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் எண்ட் இஃப் அப்படின்றது கொடுத்து இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ப்ராஜெக்டை. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு எரர் வருது. ஸோ என்னோடய எரர் வந்து எண்ட் இஃப்பில் காமிக்குது. ஸோ நம்ம பாருங்கள், அதாவது நம்ம ஃபார் லூப் தானே யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து எண்ட் இஃப் அப்படின்றது போட்டிருக்கோம். ஸோ அதை எண்ட் இஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு என் ஃபார் அப்படின்றது போடணும். ஏன்னா நம்ம ஃபார் லூப் தானே யூஸ் பண்ணோம். ஸோ இஃப் யூஸ் பண்ணும்போது இஃப்பில் என் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோடனே பாருங்கள், என்னோடய அரேயில் உள்ள டேட்டா வந்து நார்மலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த 1 2 3 4 நம்ம தனித்தனியாக பிரேக் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தி கிவன் நம்பர் அப்படின்றது போட்டுட்டு, ஸோ அதில் வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை வந்து கால் பண்ணிப்போம் நம்முன்னு. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவில் இருக்கிற அரேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1 to 10 அப்படின்னு போட்டிருக்கேன்னா, தி கிவன் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு 1 வரும். கிவன் நம்பர் 2, கிவன் நம்பர் 3, கிவன் நம்பர் 4 செப்பரேட்டாக தனித்தனியாக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து தி கிவன் நம்பர் இஸ் 1, கிவன் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் வந்து கொடுக்குறீங்களோ, ஸோ அவ்வளோ டேட்டா வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ ஏதாவது புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு என்ன எரர் வருதோ ஸோ அது வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கோடர் கனெக்ஷன்றது இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் கூட தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஸோ உங்களுக்கு எதாவது எரர் வந்துச்சு இல்லைனா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டீங்களா, ஸோ அது எனக்கு வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்கள் வீடியோவை ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா ஸோ அடுத்த வீடியோவில் நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கூட சொல்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பேர் வந்து கோடர் கனெக்ட் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட லோகோ போட்டு தான் இருக்கும்.